இருக்கு. தேவ பலன் என் மேல் இறங்கும் பொழுது அந்த பலத்தில் வரும் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. போடுமா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் அருமையான புத்தகம். ஆனா நிறைய புரியாது தானே. எசேக்கியேல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். ஐயா இந்த ஒரு பக்கம் படுன்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டார் எசேக்கியேல். ஏன் ஆண்டவரே ஒரே பக்கம் படுக்க சொல்றீங்க? ஜனங்களுடைய பாவத்தை நீதான் சுமந்து அப்படி ஒரு பக்கமா படுத்து. நிறைய இருக்கும் எசேக்கியேல்ல. ஒரே பக்கம் படுன்னுவாரு. திடீர்னு எழுந்துருன்னுவாரு. 70 வருஷம் போட்டார். 70 வருஷத்துல 30வது வருஷம் தான் இந்த தரிசனத்தை பாக்குறாரு. 70 வருஷம் சிறை இருப்பு பாபிலோன் தேசத்துல. சாதா கொடுமையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பயங்கர விக்கிரக ஆராதனை தான். எப்பக்க திரும்பினாலும் விக்கிரகம் தான் பாபிலோன் தேசமே. அங்க கொண்டு போய் அதை நடுவுல ஆண்டவருடைய பிள்ளைகளை போட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்படி போடப்பட்ட இடம் தான் இந்த கல்தேயர் தேசம், கல்தேயர் மொழி. இத வேற கத்துக்கலன்னு வேற அடிப்பாங்க. அவங்க மொழியை வேற கத்துக்கவே முடியாது. அது ரொம்ப கடினமா இருக்குமா அந்த கல்தேயர் மொழி. ஹிந்தி படிச்சிடலாம், தமிழ் படிக்கிறது கஷ்டம். ஏன்னா எழுத்துக்கள் அதிகம் தமிழ்ல. ஹிந்தியில ஏபிசிடி மாதிரி தான். ஆனா தமிழ் அப்படி கிடையாது. எழுத்துக்கள் அதிகம் நிறைந்தது தமிழ். அதனால இது படிக்கிறது கஷ்டம். அதனால்தான் நிறைய பிள்ளைங்க ஹிந்தி எடுத்துட்டு போயிருவாங்க. நான் தமிழ்ல எழுதுறதுக்கு பதில் ஹிந்தி எடுக்கலாம். ஏன்னா அது மாதிரி அந்த கல்தேயர் மொழியை கற்றுக்கொள்ளுகிறது என்பது லேசான விஷயங்கள் கிடையாது. தானியல் என்ற பேரை தூக்கிட்டு பெல்ஷாத்சார்னு பேர் வச்சுட்டாங்க. அது என்னன்னா உங்க கடவுளுடைய பெயர். எப்படி இருந்திருக்கும் தானியலுக்கு பாருங்க. அந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறமா வந்தாங்க. பேர் என்னன்னு ஏதோ ஒரு பேரை சொன்னாங்க. இனிமே உன் பேர் கிரேஸ் போ. போற இடமெல்லாம் கிரேஸ் தான். அந்த பேர்லாம் சொல்லி நான் கூப்பிட மாட்டோம். அந்நிய தேவர்களை நாவினாலே உச்சரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா இந்த வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது சங்கீதத்துல. அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். போடுமா. 1வது அதிகாரம் 22வது வசனம். ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. மண்டலம் 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 வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது ஜீவனுடைய தலைகளின் மேல். இந்த ஜீவன்களே பயங்கரமா இருக்கு. ஜீவன்களை படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழல் தோற்றமும். எரிகிற அக்கினி தழல். இந்த காட்டு தீ பரவுதுன்றதை விடைக்கும் இந்த தீ குழம்பு வெடிக்குதுன்னு காட்டுறாங்க பாருங்க. மலைகளில் அந்த பக்கத்துல வால்கனோ. அது பயங்கரமா இருக்கும். எரிகிற அக்கினி தழல் போன்ற தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்த அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அதன் நடுவில் இருந்து மின்னல்கள் புறப்பட்டது. இதுவே இப்படி இருக்கு. இதுக்கு மேல ஆண்டவருடைய வஜ்ரக்கல் பிரகாசமான ஒரு பெரிய சிங்காசனம் காணப்படுகிறது. இதுக்கு மேல எப்படி வர்ணிக்கிறது, எப்படி அவரை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுனே தெரியாது. இந்த பயங்கரமான ஆண்டவரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஐயோ ஒரு தலைவலி கூட போக மாட்டேங்குது, போவாது. ஏன்னா நீ அவரை பயங்கரமான தேவனை பார்க்கல.
அப்படித்தானே? 1 மணிக்கு ஏன் எழுப்புறாரு அந்த அம்மாவை? அந்த ஊருக்காக ஜெபிக்க சொல்றாரு. உன் கூட யாருன்னா ஜெபிக்கிறவங்க இருந்தாங்கன்னா உன் ஏரியால உங்களை கூட்டு சேர்த்துக்கோங்க. உங்க ஊர்ல ஜெபிக்க ஆசை உள்ளவர்களை கூட்டு சேர்த்துக்கோங்க. கூடி ஜெபம் பண்ணுங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 4 பேரும் கூடி ஜெபித்தார்கள். இப்படிப்பட்டவர்களோட ஒரே எண்ணத்தோடு இருக்கிறவர், என் ஊரு நல்லாகணும்னு யாரு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த ஆளை கூட்டு சேர்த்துக்கோங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது, காசிப்பிங் பண்ணக்கூடாது, மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. முழங்கால் போட்டா ஜபந்தான், கண்ணை மூடுனா ஜபந்தான், கண்ணை மூடுனா ஆண்டவருடைய திட்டத்தை பூமியில கொண்டு வரணும். இது மட்டும்தான். அவங்கள பத்தி பேசுறது, இவங்களை இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. கூட்டு சேர்த்து ஜெபிங்க, ஜபம் பண்ணுங்க. பரமக்குடியில உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க. பரமக்குடிய அசையணும். அப்புறம் சாட்சி தான் சொல்லணும். அங்க ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்க பரமக்குடியை அசைத்தார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிற்று. ஜீவன்களுடைய ஆவி, ஜீவன்களுடைய ஆவி அப்படி ஆவிகளுக்குள்ளே, ஜீவனுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அதன் நடுவில் இருந்து மின்னல்கள் புறப்பட்டது. ஜீவனுடைய தலையின்களின் மேல் பிரமிக்கத்தக்க 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 வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர 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 இருந்ததுன்னு இருக்குதா? விரிந்திருந்ததுன்னு இருக்கா? விரிந்திருந்தது. இன்னைக்கு பேய் தான் எனக்கு விரிஞ்சு தெரியுதா? இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். பார்க்க வேண்டிய இடத்தை பார்க்கலைன்னு அர்த்தம். இன்னும் பார்க்க வேண்டிய தெய்வத்தை பார்த்து விட்டால் இந்த உலகத்தில் விரிந்து கிடக்கிற இந்த கிரியைகள் எல்லாம். அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை காட்டி சொன்னார், பூமி எங்கும் என்னுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, பூமி எங்கும் என்னுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, பூமி எங்கும் என்னுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பார்க்க வேண்டியவரை நாம் பார்க்க வேண்டும். வானத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே பறந்து விரிந்தத பராக்கிரமம் உள்ள, பயங்கரமும் பராக்கிரமம் உள்ள சிங்காசனத்தில் ஒரு மண்டலம், அந்த மண்டலத்துக்கு உயர ஒரு வஞ்சிர கல் போன்ற ஒரு பிரகாசமான தோற்றம், பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தக்கதான எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, நீ இருக்கிற இடம் எங்கப்பா? ஐயோ, நானே ஒரு இருளுக்குள்ள வாழ்றேன் சிஸ்டர். எங்க வீடே இருளு. இருளுக்குள்ளதாங்க வெளிச்சம் காட்டினாரு. நான் எங்கே இருக்கிறேன் என்பது பெரிதல்ல, நான் எப்படி இருக்கிறேன், அதன் நடுவிலே நான் எப்படி வைராக்கியமாய் இருக்கிறேன். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாய் வேணுமானாலும் இருக்கட்டும், அதற்கு நடுவிலும் என் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம். அப்படிப்பட்ட ஜனத்தை தேவன் தேடுகிறார். சுயநலவாதியா எனக்கு வயிறு வலி போனேன், என் பிரச்சனை நல்லாவணும், என் வீடு நல்லாவணும், என் குடும்பம் நல்லாவணும், என் 10 குடும்பம் அழியுதையா, என்னைய விட மோசமான குடும்பங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது தெரியுமா? உங்களுக்காவது எனக்காவது இந்த வார்த்தை அனுப்புறார். வார்த்தை கூட தெரியாதையா, கேட்க கூட விட மாட்டேங்கிறான். பால் ஊத்துறான், தயிர் ஊத்துறான், தேன் ஊத்துறான், நெய் ஊத்துறான், மோர் ஊத்துறான். ஊத்தாததே இல்லை, அத்தனையும் ஊத்தி தற்கொலை பண்ணி செத்துறான். ஆண்டவரை தெரியலையே, ஒருவருக்கு கூட தெரியலையப்பா. எத்தனை பேர் அழிந்து கொண்டு இருக்கிற ஜனம். வேதனை இருக்குதா? கண்ணீர் இருக்கிறதா? வைராக்கியம் இருக்கிறதா? ஜீவனுடைய ஆவிகளுக்குள்ளே உலாவிக் கொண்டு அந்த பிரகாசம் இவ்வளவு பயங்கரமாய் இருந்தால், பிரமிக்கத்தக்க வஜ்ர கல்லுக்கு ஒப்பான ஒரு மண்டலத்தை பார்த்தாரே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இருந்த சூழ்நிலை என்னவோ கல்தேயர் தேசம், விக்கிரகங்களால் நிறைந்த தேசம். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் அதன் நடுவிலே, இந்த பூமியிலே,
இந்த காலை வேளையில வைராக்கியமான மகதலேனா மரியாள் சீஷர்லாம் எங்க போனாங்க? சீஷர்லாம் எங்க போனாங்க? அவர் கூடயே சாப்பிட்டாங்க, அவர் கூடயே படுத்தாங்க, கடல் மேல் நடந்து வந்தார். ஒருத்தர் கூட வரலையா? என் மகதலேனா மரியாளே, உனக்கு மட்டும் ஏமா இவ்வளவு வாஞ்ச? இயேசுவை பார்க்காமல், அவர் சடலத்தை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் ஐயா. இந்த மாதிரி வைராக்கியமா இருக்கிறவங்களுக்காக பரலோகம் எழும்பும். வைராக்கியமா பரலோகத்துக்கு கூட போல இயேசு உயிரோட எழுந்து அங்கேயே நின்ன இவளை பார்க்க வந்துட்டார். அதுவும் அவர் தானே அவளுக்கு தெரியல. அவ பார்க்க வந்தது சடலத்தை. அப்படித்தானே? ஏதோ ஒண்ணு நடந்தா பரவாயில்லைங்க, அப்படித்தாங்க ஜபத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அப்படி இல்ல, அவ பார்க்க வந்தது சடலத்தை. அவள் கண்டது உயிரோடு எழுந்த இயேசுவை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா, ஆமென். அல்லேலூயா. பார்க்க வந்தது சடலத்தை ஐயா, பார்த்தது உயிரோடு. அவர் அங்க இருக்கிற தோட்டக்காரன் நினைச்சு, இயேசுவை எங்கன்னா வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போறேன் அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கும் போது மரியாளே ஸ்பாட்ல கண்டுபிடிச்சா. என் பேரை சொல்ற ஒரே ஆள் ஆண்டவர் தானே. என் பேரை அதுவும் இந்த வாய்ஸ்ல கூப்பிடுற ஒரே ஆள் ஆண்டவர் தானே. மரியாளே, அப்படியே கையில இருக்க திரவியத்தை, செத்தவருக்கு வைக்கிற திரவியத்தை தூக்கி விட்டறிஞ்சு, மரியாளே ரைட் நவ் அல்லேலூயா. என் அப்பன் இயேசுவுக்காக ஒரு வைராக்கியமான ஒரு பெண். நான் பொம்பளைங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஆம்பளை எல்லாம் ரூம்ல பூட்டின்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எலும்பி வந்தா பாரு, 4 மணி இல்லையா 3 மணிக்கு திரவியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட 3 பெண்களையும் கூட்டி கொண்டு வந்தா. ஆனா ஒரு பெண்ணு கூட இல்ல. கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாங்க, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இங்கேயே இருந்து கல்லறையிலேயே இருந்து இவ என்ன ஆக போறான்னு தெரியலன்னு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இவ மட்டும் போல. சடலத்தையாவது பார்த்து கையில கொண்டு வந்த திரவியத்தை வைக்காம போமாட்டையா அப்படின்னு நின்னுட்டு இருந்தவளுக்கு ஆச்சரியம். பிரமிக்கத்தக்கதான வஜ்ரக்கல் பிரகாசமான ஒரு மண்டலம் இருக்க கண்டார் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. தூக்கி எறிந்தால் கையில இருக்கிற திரவிய, இயேசு என்ன திரவியம் வைக்கிறவரா? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா 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 காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். என்னவோ வந்தேன் ஜப கூட்டத்துக்கு. எதுக்கு வந்த? நல்லா ஆகும் நாங்க. எது? வயிறு வலியா? ஆமா, நல்லா ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ற? நல்லா ஆயிடுச்சு, வீட்டுல உட்காந்து சினிமா பாக்குறேன். பாரு, நல்லா பாரு. 7 பிசாச துரத்தி விட்டாரு மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்து. எத்தனை பிசாசு? 7 பிசாசு துரத்தி விட்ட மறு நிமிஷம் கர்த்தருக்காக வைராக்கியமா மாறிட்டா. அவருக்கு பின்னாடியே போறா, அவர்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் கொடுக்கறா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறா, ஆண்டவருக்காக வாழ்றா. உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்த்தாள். இந்த உலகத்துல பணம் நிரந்தரம் நினைக்கிறீங்களா? நான் வாழ்ற வீடு நிரந்தரம் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோம். ஜெயலலிதா அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா
எல்லாவற்றையும் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்பா. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம், 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 நீயே நிரந்தரம். அவர் தாங்க நிரந்தரம். நிரந்தரம் இல்லாதவைகளுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த பூமியில. நிரந்தரத்தை தேடும் போது நிரந்தரம் இல்லாதது பின்னாடி வருங்கிறார். என்னங்க சொல்றீங்க நீங்க? முதலாவது என்ன தேடு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதாவது எக்ஸ்ட்ரா ஆடட் தான் இதெல்லாம். இது முன்னாடி வச்சுட்டு அவரை பின்னாடி வச்சுட்ட. அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பின்னாடி. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுனா வர்றதில்லை, அது பின்னாடி இருக்கு. ஏன்னா அவர் சொல்ற வார்த்தை பின்னாடி போயிருச்சு. இவ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? என் வீட்டுல சொத்து பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த சொத்து எங்களுக்கு சரியா பிரிஞ்சு வரணும். நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, பின்னாடி ஆட் பண்ணி தரும். அதை எப்படி ஆட் பண்ணுவாரு? பிளஸ் தான் அது. முன்னாடி முதல்ல. அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லையா. ஏய், சவுல் எழும்பட்டும், அமலேக்கியர் எழும்பட்டும், மோவாபியர் எந்திரிக்கட்டீங்க, அவன் வேணா எந்திரிக்கட்டீங்க. ஆனா கர்த்தரை முன்னாடி வச்ச எவன் வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. ஏன் அசைக்க முடியாது? தாவீதே, உன்னைய போட்டு தள்ள இந்த சவுல் சுத்தி சுத்தி வராரே தாவீதே. அதிகாலையில் விழிப்பேன், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். எப்படி தாவீது? அங்கே சவுல் வந்துட்டு இருக்காரு உன்னை கொலை பண்றதுக்கு. ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன், எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். உங்க அன்பில் மூழ்கணும். ஏயா உன்னை அங்க கொலை பண்ண வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, நீ என்னடானா உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். அவ்வளவுதான். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். அப்படியே மறைச்சிட்டார் ஆண்டவர். தாவீது எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த சவுலுக்கு தேடுறான் 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 தேடுறான். அந்த குகைக்கு வெளியவே நிக்கிறான். அப்ப கூட தாவீது உள்ளத்தா இருக்கிறான்னு தெரியல. உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும், உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. ஜீவனுடைய தேவன் பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க. மரியாளே, ரபுனி, என் போதகரே, எனக்கு போதகம் பண்ணுகிறவரே, என்ன தொடாத, என் காலில் விழாத, நான் சொல்றத மட்டும் செய். ரூமை பூட்டி உட்கார்ந்து இருக்கிறேன், என் சீஷர்ட்ட போறேன், கலிலேயாவுக்கு போற மரியாளே, நான் உயிரோடு இருக்கிறேன் போய் சொல்லு. நான் உயிரோடு தேவன் என்பதை போய் சொல்லு. அடுத்த வார்த்தையை ஊழியத்தை கொடுத்துட்டாரு கையில. என்னைய பார்த்துட்ட இல்ல மரியாதை, போதும், வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நீங்க நம்ம அப்படிதான் ஜபத்துல என்ன சொல்லட்டும், அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போவோம். ஆண்டவர் வருவார்.
ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே. கவிதா, ஆண்டவர் உன்னதான் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு தெரியல எத்தனையோ பேர் இந்த குரூப்ல இருக்காங்க, ஆனா உன்னை அந்த பகுதியில வல்லமையா எழுப்ப போறாரு. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, இதற்கு வேலன் கொண்டு வருவாரே என்று உணர்வாயோ. இன்றே வா, கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. மரியாளே, நீ பார்த்துட்ட, நீ ரொம்ப சந்தோஷம். என் சீஷர்கள் கூட வரல மரியாளே, நீ என்னை பார்த்துட்டல்ல மரியாளே. அப்பா பார்த்துட்டேன்பா, நான் இங்கே நின்னதுக்கான பலன் கிடைச்சிருச்சுப்பா. சரி, நான் வீட்டுக்கு போட்டாப்பா. போய் வீட்டுல போய் சமைக்கணும்ல. சமைக்கவே கூடாதா சிஸ்டர்? சாப்பிடவே கூடாதா? எல்லாமே பண்ணணும், எல்லாம் பண்ணணும். சமைக்கணும், சாப்பிடணும், வீட்டுல எல்லாம் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், வீட்டுல சாட்சியா இருக்கணும். அதுக்கு நடுவுல முதல்ல நீ செய்ய வேண்டியது தேவனுடைய ஊழியத்தை. அதற்காக ஜெபம் கூட பண்ணலை. நான் எப்படி ஐயா சொல்லுங்க? போ, நேரா போ கலிலேயாக்குன்றார். இந்த அம்மா காலையில 3 மணில இருந்து நிக்குது. பார்த்த மறு நிமிஷம் கலிலேயாவுக்கு போன்றார். அப்பா, நான் எதுக்குப்பா அங்க போனோம்? என் சீஷர்கள் எல்லாம் ரூமை பூட்டிட்டு கிடு 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 கிடுன்னு எவன் கொலை பண்ணுவானோ, எவன் கொலை பண்ணுவானோ. நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் ஆண்டவரை நேசிச்சேன். அவரே இப்படி தூக்கல, இப்படி சிலுவையில போட்டாங்களே, என்னையும் போட மாட்டாங்களான்னு ரூமை பூட்டிக்கிட்டு என் சீஷர்கள் எல்லாம் கூட்டம் கூடி உட்காந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போய் கதவை தட்டுற. தட்டி என்னப்பா சொல்லணும்? தட்டி என்ன சொல்லணும்? உயிரோடு 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 இயேசுவை பார்த்தேன் சொல்லு. உயிருள்ள இயேசுவை அந்த ஊருக்கு சொல்லுவீங்களா? செத்ததுக்கு பின்னாடி ஜனம் போதையா, ஒன்றுக்கு உதவாததுக்கு பின்னாடி போதையா. அந்த ஊரு பட்டணத்துக்கு நீ ஏச உயிரோடு 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 இருக்கிறான்னு சொல்லுவியா? அவ்வளவுதான், மறைஞ்சிட்டார். ஓட்டம் பிடிச்சா கையில திரவியத்தோட இல்ல, கையில செத்தவங்களுக்கு வைக்கிற திரவியத்தோட அல்ல. இந்த காலை வேளையில நம்மோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரமிக்கத்தக்க உயரமான வஜ்ர கல்லுக்கு பிரகாசமான ஒரு மண்டலம் இருக்கிறது. அந்த ஆண்டவரை தூக்கி பாட்டாயா? இத இருதயத்தில இயேசுவை சுமந்தவளாய், கண்ணால் பிரமிக்கத்தக்கதான தெய்வத்தை பார்த்தவளாய், பிரமிக்கத்தக்கதான என் ஆண்டவருடைய குரலை, மகளே இல்ல மரியாளே, மரியாளே. இந்த வார்த்தை தோட்டக்காரன்லாம் கூப்பிட முடியாது. என் அப்பா இயேசுதா என்னை கூப்பிட முடியும். என் ஆண்டவர் தான் ரெஜினா. என் ஊழியத்தை செய்வியா? கவிதா, 1 மணிக்கு எழுப்புறேன்னு நீயா நினைக்காத. ஏஞ்சு முழங்கால போட்டு அந்த பட்டணத்துக்காக கதறு, அழு, நடு சாமத்தில் எந்திரி, பட்டணத்திற்காக கதறு. ஆண்டவர் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பார், தரிசனம் கொடுப்பார். அதுக்கு பிறகு உனக்கு உலகமே மறந்துடும். நேரா போனாயா, கண்களை மூடலாம். டைம் ஆயிடுச்சு, பார்க்கல. நான் கர்த்தர் நல்லவர். கண்களை மூடலாம். இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் மரியாளை குறித்து சொல்ல வைத்தார். நேரா போனா கதவை டக்கு டக்குன்னு தட்டுதான். கண்களை மூடிடலாம். 1 நிமிஷத்துல முடிச்சாவணும். நான் இயேசு உயிரோட இருக்கார். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? ஆமா, நான் பார்த்தேன். என்ன சொல்ற நீ? அவ்வளவு பேர் காவலுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர்
ஜெயித்தெழுந்தாரே. என்ன சொல்ற? பேதுரு வேகமா கதவை திறந்து கிட்டு ஓடி வரார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.